இந்த குரு பெயர்ச்சி முதல் 4 ராசிக்கு இப்போ சட்டுன்னு பார்த்துடலாம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறோம் ஐயா. டெஃபினட்டா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாக்கிய முறைப்படி கோயில்கள் கணக்குப்படி பார்க்கும்போது மே மாதம் 26ஆம் தேதி திருக்கணித முறைப்படி திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் ஆகியால் அது திருக்கணிதம். இருந்த சின்ன சின்ன பிழைகள் இருந்ததுனால திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். அப்ப தனிநபர் கணக்குகளுக்கு எடுக்கும் பொழுது திருக்கணிதத்தை முறையாக வைத்து அந்த கணக்குக்கு எடுக்கும் பொழுது நல்லா கரெக்டா வருதுங்கிறது அடிப்படை உண்மை. அதே மாதிரி இந்த குரு என்ன வராரு அப்படின்னா உச்சநிலைக்கு போறார், எங்க கடக வீட்டுல போறார். அப்ப இது நன்மையை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஸ்தான பலத்தை விட இவருடைய பார்க்கும் இடங்கள் புனிதமடையுது. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா மேஷராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் உங்க சுயஜாதகத்தையும் அதை ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்ப மேஷராசிக்கு நம்ம எடுக்கும்போது மறைந்த பல விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்த பல விஷயங்கள் ஞானமா இருக்கலாம், அதே மாதிரி சொத்துக்களா இருக்கலாம், அதே மாதிரி சொத்துக்களால் யோகமா இருக்கலாம். ரொம்ப நாள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அது நின்று போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மாறும். அதே மாதிரி குழந்தைகள் நல்லா படி, அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அடுத்த நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, கண்டிப்பா உறுதியா தெய்வ குழந்தை உங்களுக்கு பிறக்கும். அது நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உறுதியாக இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உரிய அமைப்புல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். சுயஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நன்மை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்துக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லவர் கிடையாது. இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தேவையில்லாத உறவுகளை கொடுப்பார். நீங்க அதை ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி பேராசையை தூண்டக்கூடிய அமைப்புகள், பொருளாதார ரீதியான சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி நேர்வழியில போகக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த டயத்துல நன்மைகள் கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பெருத்த லாபம் சொல்லிட்டு இந்த 1 ரூபாயை போட்டு நான் 10 ரூபாய் எடுக்கிறேன், இந்த கந்து வட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட், அதை இன்ட்ராடே பண்ணக்கூடாது. ஒரு நாள் போட்டு 100 கோடி ஆக்கிடுவேன், அதெல்லாம் போய் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பேராசையை தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் யாராவது கொடுத்தா அந்த பக்கமே போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தோட இருந்துக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுத்துட்டு இருக்கும். மிதுனராசி அன்பர்கள், இந்த மிதுனராசி அன்பர்கள் உடல்நிலையை தயவு செஞ்சு கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல்நிலை பாதித்து முன்னாடியே ரொம்ப பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு இப்ப உடல்நிலை சரியாகும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மறைந்த விஷயங்கள், அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி அதாவது பல விஷயங்கள் பல வருஷங்களா மறைஞ்சிருந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு அடுத்த நிலை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே மாதிரி தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைய வரும். நான் திருப்பியும் சொல்றேன், இது எல்லாமே பொதுவான பலன்கள். நம்ம கொடுக்கக்கூடிய பலன்களை உங்க சுயஜாதகத்தையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது பெரிய முடிவுகள் எடுக்கிறது மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கடகம் அப்படிங்க வரும்போது இந்த கடகத்துக்கு குரு வர்றது சூப்பர் ஃபண்டாபிளஸ் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவர் உச்ச குரு தான். பட் அந்த ஸ்தான நிலைக்கு வரும்போது பல விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்றது கோல்சார ரீதியா பார்க்கும்போது நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. இந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி பிரச்சனையா இருந்திருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள், நிறைய லக்கு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள். என்னடா பண்ண போறேன் அப்படின்னு இருந்த கடகராசி அன்பர்களே, இந்த காலங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் கிடைக்கும். அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம்ங்கிறது இது ஒரு பொதுவான கணக்கு அன்பர்களே.